உங்களுடைய தலையெழுத்தை மாத்தணும் அப்படின்னா தெளிவா கேட்டுக்கோங்க. நான் இன்னைக்கே திருச்செந்தூர் கிளம்பி போவேன்னா போலாம், தாராளமா போலாம். ஆனா அதுக்கு அவன் முடிவு பண்ணணும், சண்முகர் முடிவு பண்ணணும் நீங்க வரணும்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னா தெளிவா கேட்டுக்கோங்க. தினமும் காலையில நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு திருப்புகள், இல்ல கந்தர் கலிவெண்பா, இல்ல கந்தர் அனுபூதி, எதுவும் தெரியலையா, முருகா 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 முருகாங்கிற மந்திரத்துக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. 64 கோடி தீர்த்தமும் முருகங்கிற நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவ்வளவு பெருமை வாய்ந்தது. முருகா நீ எனக்கு கனவுல உத்தரவு கொடுக்கணும், நான் உன்னுடைய கோயிலுக்கு வரணும்னு வேண்டுனீங்கன்னா முருகப்பெருமான் உங்கள் கனவிலே திருச்செந்தூர் வருவதற்கு உத்தரவிடுவார். எப்படி உத்தரவிடுவார்னா, மயிலாக காட்சி தரலாம், இல்ல வள்ளிமலை சுவாமிகளுக்கு வந்த மாதிரி கனவுல முருகப்பெருமானே திருச்செந்தூர் வான்னு கூப்பிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமிக்ஞை மூலமாக உங்களுக்கு திருச்செந்தூர் வருவதற்கு உத்தரவு வர வேண்டும். அப்படி வரணும்னா நீங்க மனசை பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தி திருப்புகழ் பாடினால் முருகப்பெருமான் கனவிலே வருவார். வந்த அடுத்த நொடி திருச்செந்தூர் போங்க, 4 கிணத்துல முங்கி எழுங்க, கடல் தீர்த்தத்துல முங்கி எழுங்க, சண்முகர்கிட்ட போங்க. முருகா உன்னை விட்டா வேறு யாரும் எனக்கு இல்லைன்னு அவருடைய பாதத்தை